பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். அயன் ஸ்குவாஷ், அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. சாணக்கியானியர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். 59 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் இல்லாத, கட்சியின் பெயரில் திராவிடம் என்ற சொல் இல்லாத ஒரு கட்சி ஆட்சியில் அமர்ந்துள்ளது. பதவியேற்ற பிறகு பல திட்டங்களில் கையெழுத்திட்டு முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் தவேக தலைவர் விஜய். அதே நேரத்தில் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுகவில் என்ன நடக்கும் என்ற ஒரு குழப்பம் விளைகிறது. இது குறித்து விளக்குவதற்கு நமது ஆசிரியர் நம்மிடம் இணைந்துள்ளார். வணக்கம் சார். தவேக தலைவர் விஜய் இன்று முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். பொறுப்பேற்ற உடனேயே இங்கே ஒரே அதிகார மையம்தான், யாருக்காவது கட்சியில் தவறு செய்யணும் அப்படிங்கிற நினப்பு இருந்தால் இப்போவே நீங்கள் அந்த நினப்பை எரேஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கார் முதல் நாளிலே. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது, இது போல் பல அறிவிப்புகள் இதற்கு முன்னாடி நிறைய பேர் அறிவிச்சிருக்காங்க. நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். உங்களுக்கு நினைவிருக்கும், முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொன்னார். அதை வச்சு நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்குறோம். அப்போ ஜெயலலிதா அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் செய்வார்களா அப்படிங்கிறதுல இருக்குது. திரு விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. குறிப்பாக அந்த கட்சியில் நிறைய இளைய தலைமுறையினர் இருக்கிறாங்க. குறைவான அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களை தாண்டி 107 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அதை தாண்டி கிட்டத்தட்ட 100, 110, 12 மாவட்ட செயலாளர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு 2 சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுதியாக ஒரு மாவட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. 100, 110 மாவட்ட செயலாளர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் எம்எல்ஏவா இல்லை, நான் அமைச்சரா இல்லை, ஆனால் நான் தான் மாவட்டம் தெரியுமில்ல, இந்த ஏரியாவில் நான் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில், அது வருவாய் மாவட்டங்கள் சொல்லக்கூடிய 38 மாவட்டங்களில் 8 மாவட்டங்களில் தாவேக்கா ஒரு சீட் கூட ஜெயிக்கல. அது கிட்டத்தட்ட 20-30 தாவேக்காவுடைய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக தெரியல. அப்போ எம்எல்ஏவா இல்லாத, அமைச்சராக இல்லாதவர்கள் கூட அந்த மாவட்டத்துடைய செயலாளர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் மாவட்டம் தெரியுமில்ல அப்படின்னு அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ திரு விஜய் அவர்களுடைய எச்சரிக்கை சரியான நேரத்தில் வந்திருக்கிறது. அது சரியாக அமல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு தலைமைச் செயலர், டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகள்கிட்ட ஆலோசனை பண்ணார். பதவியேற்று அங்கே போயிட்டு ஒரு கோப்பை பார்த்துட்டு அப்புறம் ஒரு பிரீஃப் டிஸ்கஷன் வச்சிருந்தார் ஷார்ட் டயத்துக்கு. அந்த நேரத்தில் அவர் எந்த ஐடியாவில் இருக்கிறாருங்கிறது அதிகாரிகளுக்கு புரிபட்டிருக்கும். அப்போ எல்லாருமே நல்ல வார்த்தை தான் சொல்லுவாங்க, கெட்ட பேர் வராமல் பார்த்துங்க, நல்லா பண்ணலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹவு சீரியஸ் ஹீ இஸ் அபவுட் தட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அதிகாரிகள் சரியாக செயல்பட்டுருவாங்க. நம்ம கடந்த தேர்தல் நேரத்தில் 2-3 அதிகாரிகள், தலைமைச் செயலர் மாற்றப்பட்டார், டிஜிபி மாற்றப்பட்டார், சென்னை கமிஷனர் மாற்றப்பட்டார், பல இடங்களில் மாவட்ட செயலாளர், மாவட்ட கலெக்டர் மாற்றப்பட்டாங்க. அதுனா என்ன மாதிரி அவங்களாம் இருப்பாங்கிறது தெரிஞ்சதுனால அது மாதிரி மாற்றங்கள் நடந்துங்கிற பார்க்கணும். அப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கிறத பார்த்துட்டு அவர்கள் யார் சரியாக வருவாங்க பார்த்துட்டு செஞ்சாங்கன்னா அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். சரியான எச்சரிக்கை அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் மேலும் மேலும் நல்ல பேர் திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்கும். எஸ் சார். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக இசைக்கப்பட்டது. ஏன்னா முதல்ல வந்தே ஒவ்வொரு கேள்வியாக போயிடுவோம். நீங்கள் உங்களுடைய கேள்வியில் நிறைய வச்சுக்கிட்டே இருங்க. அது நீங்கள் கேட்க நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கேள்வி. ஒன்று வந்தே மாதரம் பாடிட்டாங்க, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடிட்டாங்க, அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டாங்க. ஸோ 3ஆவது இடத்துக்கு பிரித்து தமிழ்தாய் வாழ்த்து. 2021 திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது தமிழ்தாய் வாழ்த்து எத்தனாவது இடத்துல இருந்துச்சு? 2ஆவது இடத்துல இருந்து. ஏன்? முதல்ல தேசிய கீதம் இருந்துச்சு. அப்ப மத்திய அரசு இந்த தேசிய பாடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வந்தே மாதரத்தை பாடணும், அதற்கு தேசிய கீதத்துக்கு இணையான முக்கியத்துவம் கொடுக்கணும், நிகழ்ச்சிகளுடைய, அரசு நிகழ்ச்சிகளுடைய ஆரம்பத்திலும் முடிவிலையும் பாடணும் அப்படிங்கிற விஷயத்த இதற்கு முன்னாடி சொல்லலை. 2021 சொல்லியிருந்தா ஆளுநர் திரு ஸ்டாலினுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கும் போதும் இதுதான் நடந்திருக்கும். ஆனால் அன்றைக்கு மத்திய அரசு அந்த உத்தரவை போடலை. ரொம்ப சமயமா 6 மாதம் கூட ஆகலை இந்த உத்தரவு இப்போதான் வந்திருக்கு இந்த உத்தரவு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முதல் அரசு நிகழ்ச்சி, குறிப்பாக லோக் பவன்லேருந்து நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வந்தே மாதரம் முதல்ல, தேசிய கீதம் 2வது, 3வது தமிழ்தாய் வாழ்த்து பாடல்கள் வச்சிருக்கோம். இந்த தமிழ்தாய் வாழ்த்து 1947 கிடையாது.
இந்த தமிழ்தாய் வாழ்த்து 1951 முதல் சட்டமன்றம் துவங்கியிலிருந்து கிடையாது. இந்த தமிழ்தாய் வாழ்த்து 1970களுடைய இறுதியில கலைஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த போதுதான் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுது. அப்பதான் உருவாக்குனாங்க. ஸோ அது குறைஞ்சபட்சம் சுதந்திரம் உருவாகி சுதந்திர இந்தியாவுடைய தமிழ்நாட்டு அரசுல 20 வருஷத்துக்காக தமிழ்தாய் வாழ்த்தே கிடையாது. ஸோ இவங்க வழக்கம் போல எப்பயுமே தமிழ்தாய் வாழ்த்தம் பாடலையா முதல்ல பாடினான்னு எப்படி ஆளுநராக ஆர் என் ரவி இருந்தபோது இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு திரும்ப பிரச்சனை போயிட்டு இருந்தாங்களோ அதை மீண்டும் கிளப்ப முயற்சிக்கிறார்கள். நீங்க திரு இவரை போட்டிருக்கீங்க, அது வேற பிரச்சனைக்காக போட்டிருப்பீங்க திரு டிடிவி, திரு பே சண்முகம் அவர்கள், திரு திருமாவளவன் அவர்கள், இவங்க எல்லாமே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்ங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த திமுக கூட்டணி கட்சியில இன்றைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் எவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்காருன்னு பாக்குறோம். அடிமை கூட்டணி, கல்லாப்பேட்டி கூட்டணி அப்படிலாம் கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருந்தாருங்கிற பாக்குறோம். அவர்கள் தான் இன்று இவர் கூட இருக்கிறான்னு பாக்குறோம். வந்த முதல் நாள்லயே அவங்க ஒரு ஸ்பேஸ் கூட, பிரீத்திங் ஸ்பேஸ் கூட கொடுக்காம இன்னைக்கு முதல்ல போய் வீட்டுல போய் தூங்கிட்டும்பா, நாளை பார்த்துலாம் கூட இல்லாம தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடமா அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் முந்திக் கொண்டு விட்டது வந்தே மாதரம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தமிழ்தாய் வாழ்த்த பின்னுக்கு தள்ளின மாதிரியே ஒரு பாவனை கொடுக்குறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணாங்கன்னு பாக்குறோம். அதுக்கு ஊடகங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இறைய வாங்குறேன், அதுக்கு கட்சிகள் இறையா இருக்காங்க பாக்குறோம். அந்த குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் காத்திருக்கிறதுங்கிறது தெரியுது. அவங்களுக்கு ஒரு டஃப் டைம் ஃபார் நோ ரீசன் அவங்க இந்த வந்தே மாதரம் இஷ்யூ நான் சொன்னது போல ஒரு இஷ்யூவே கிடையாது. ஆனா அவங்க வீம்புக்குன்னே கொண்டு போறாங்க. திரு திருமாவளவன் ஒரு கேள்வி எழுப்புறார், வந்தே மாதரத்தை முதலில் பாடியதை சரியா என்று மதச்சார்பற்றவர்கள் கேட்கிறார்கள். அப்ப வந்தே மாதரத்துல மதச்சார்பா என்ன இருக்குன்னு கேள்வி வருதுல. என்னுடைய தாயை வணங்குகிறேன் அப்படின்னு இருக்கு, வேற என்ன இருக்குல்ல. திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் பிறப்பினால இடையில மாறினால அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் பாடியிருக்காரு மா துஜே சலாம் வந்தே மாதரம் பாட்டு. அவ்வளவு பாருங்க, வந்தே மாதரம்ங்கிற வார்த்தை தான் இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. அந்த வந்தே மாதரத்தை வார்த்தையை கொண்டு மா துஜே சலாம் பாட்டை கொண்டு இந்தியா முழுக்க போற்றி போடக்கூடிய பிரமாதமான ஒரு பாட்டை போட்டிருக்கிறாரு. அப்ப மதச்சார்பற்றோர் கேட்கிறாங்கன்னா யார் கேட்பா? கட்டாயம் கிடைக்கல. இவர் சிறுபான்மை மக்கள் தான் அப்படி மாற்றி சொல்றாரு. அப்ப அவர்களுக்கு என்ன இதுல வேதனை இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இவங்க கேள்வி எழுப்புறது மூலமா என்ன பிரச்சனை கொண்டு வருவார்? திரு விஜய்க்கு அவ்வளவு சுலபமால அவங்களை விட்டுற முடியாது பாஸ் அப்படிங்கிற சென்ஸ் கொடுக்குறாங்களும் தோணுது. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. எஸ் சார். அதே நேரத்தில் விஜய் அவர்களுடைய முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படுங்கிறது. அது தேர்தல் அறிக்கையில் தாவேக்க குறிப்பிட்டிருந்தது தகுதியுள்ள வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். அந்த வார்த்தை போட்டுருந்தாங்களா? தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதியிலேயே ஆனால் தகுதி உள்ளங்கிற வார்த்தை போட்டு இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைங்கிற மாதிரி இந்த 500 யூனிட்டுங்கிற கேட்டகரி அதான தகுதி. அப்ப திரு டிடிவி தினகரன் முதல் நாளே நீங்க ஏமாத்துறீங்களா, பொய் சொல்றீங்களா, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அப்ப ரொம்ப தெளிவாக 2021 திமுக அரசு அமைந்த போது 1000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும். அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கி வர வரைக்கும் 2023 வரைக்கும் 2021 மேல ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2023 செப்டம்பர் மாசம் தான் அந்த 1000 ஸ்கீமே விட்டாங்க. 2 வருஷம் ஃபுல்லா விட்டாங்க, 2.5 வருஷம் ஃபுல்லா விட்டாங்க. அப்பயுமே என்ன சொல்லிட்டாங்க டக்கு அப்படின்னா, தகுதி உள்ள பெண்களுக்கு அப்பதான் முதல் முறையா வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா அப்படி இல்லாம திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டார். பிளஸ் மின்சாரமோ 1000 ரூபாயோ எந்த இலவச திட்டமா இருந்தாலும் தகுதி உள்ளவருக்கு தான் போய் சேரணும். அப்ப 500 யூனிட்டுக்குள்ள செலவழிக்கக்கூடியவர்கள் ஒரு மத்தியதர குடும்பமா இருப்பாங்க. ஒரு பெரிய குடும்பம், மல்டிபிளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ், கமர்ஷியல் பில்டிங்கு, அபார்ட்மெண்ட்ஸ் இங்க உங்களுக்கு 500 யூனிட்ல செலவழியாது. அப்போ ஒரு ஒன்று குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிறவங்க, ஒரு கம்மியான வருமானம் இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் 500 யூனிட்டுக்குள்ள செலவழிக்க வாய்ப்பு. நான் நம்ப மாட்டீங்க, நான் ரொம்ப முன்னாடி முதல்ல குடித்தனம் ஆரம்பிச்ச போது ஈபி பில்லே வரல. ஈபிக்காரங்க சந்தேகப்பட்டு சோதனைக்கே வந்துட்டாங்க. அப்ப என் வீட்டில் டிவி கூட கிடையாது. அப்போ ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு, என்னங்க டிவியோட ஃபேனு லைட் அவ்வளவுதான். அதுவும் தூங்கும் போது மட்டும் தான் ஃபேனை போட போறோம், லைட் 4 படம் போடும், சாயந்தரம் தான் போட போறோம். அப்போ மினிமம் நம்ப மாட்டீங்க, சேலத்தில் நான் இருக்கும்போது நடந்த விஷயம், மினிமம் ஈபி பில் எவ்வளவு வரணுமோ அவ்வளவு கூட வராம இருந்துச்சு. ஸோ எந்த ஃப்ரீ ஸ்கீமும் இல்லாம பில்லே ஆகாத இடத்துல பண்ணி, அன்னைக்கு மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. அப்ப நான் வெறும் டிவி கூட கிடையாது உட்கார்ந்துருந்தேன். அப்போ பில்லு சந்தேகப்பட்டு ஈபிக்காரங்களே வந்துட்டாங்க. வீட்டில் பார்த்து ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரிஞ்சு பேசாம போயிட்டாங்கன்னு பாக்குறோம். அப்ப இது மாதிரி ஏழைகளாக இருக்கிறவர்கள், சின்ன குடும்பமா இருக்கிறவங்க, அவங்க இது மாதிரி 500 யூனிட்டுக்காக செலவழிப்பாங்க ஆப்வியஸா. அப்ப அவர்களுக்கு தான் இந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசங்கிறது போயிடும். அப்ப என்ன ஆகும்? 500 யூனிட் செலவழிச்சவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் பில்லு வருது அப்படின்னா அவர்களுக்கு 300 ரூபாய் தான் பில் வரும்.
அப்ப அவர்களுக்கு செய்யற சலுகை தானே, அது நல்ல விஷயம் தானே. நான் 5000 யூனிட் செலவழிப்பேன், எனக்கு 200 யூனிட் ஃப்ரீ கொடுப்பீங்கன்னா 5000 யூனிட் செலவழிக்கிறதுக்கான நீட் இருக்குல்ல. 5000 யூனிட் எதுக்கு செலவழிக்கிறீங்க? ஏசி போட்டிருப்பீங்க, ஃபேன் போட்டிருப்பீங்க, கார் பார்க்கிங் வச்சிருப்பீங்க, எலக்ட்ரானிக் கார் வச்சிருப்பீங்க, எலக்ட்ரிக் கார் வச்சிருப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. அப்பதான் நிறைய வருது. அப்ப இவ்வளவு வசதிகளுக்கு ஃப்ரீ சரியா தேவையா அப்படிங்கிற கேள்வி. அதனால இந்த விஷயத்துல முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எடுத்துக்க முடியும் சரின்னு நினைக்கிறேன். எஸ் சார். அதே நேரத்தில் இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில் பேசும்போது தமிழ்நாடு அரசுடைய கஜானா காலியாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூறியிருந்தார். அது ஸ்டாலின் அவர்களும் கேள்வி எழுப்பியிருந்தார். இன்று விசிக தலைவர் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுமே கஜானா காலியாகிவிட்டது என்று பேசுவது வந்து ஏற்புடையதில்லை, தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாரு திருமாவளவன். பேட்டி கொடுக்கும்போது அது வந்து வந்தே மாதரம் பாடினது பாட்டு தப்புங்க அப்படின்னும் 10 லட்ச ரூபா கடன்கள்லாம் தேவையில்லை அப்படின்னும் சொல்லலை. அதற்கு முன்னாடி ஒரு பெரிய பில்டப் கொடுக்குறாரு. மதச்சார்பற்ற ஆட்சி அமைப்போம் என்று திரு விஜய் அவர்கள் உத்தரவாதம் அளித்தார். அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கமும் இடதுசாரி தோழர்களும் இதற்கு சம்மதித்தார்கள். அப்படின்னு நாங்கள் எதுக்காக உனக்கு ஆதரவு கொடுத்தோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற பில்டப் அப்புறம் தான் கதைக்கே வர்றார். அப்போ இதில் வந்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். அவரே சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த வார்த்தை பயன்படுத்துறார். நாங்கள் வந்து ஆதரவு வாபஸ் வாங்குற இடத்துக்கு தான் நாங்கள் போல, மே அந்த 13ஆம் தேதி அவர்கள் வந்து நிரூபிக்க வேண்டியிருக்குது, நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கறது தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா 13ஆம் தேதி வந்து ஆட்சியை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு புரியுது. ஆனால் தொடர்ந்து ஆட்சிக்கான ஆதரவு தொடருமா அப்படிங்கிறத ஒரு அக்கன்னா வைக்கிறார். தோழமை சுற்றம் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப சொல்றாரு. அப்ப வந்து இதுல ஒரு முக்கியமான கேள்வி வந்து ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரியே திரு விஜய் அவர்களை வைக்கிற விரும்புறாங்களா? நீங்க எப்படினாலும் போயிட முடியாது, மூக்குனாங்க எங்கள்கிட்ட, நீங்க குதிரை தான், நீங்க ஓடுவீங்க, ஆனா லக்கான் எங்க கையில் அப்படிங்கிற முயற்சி வருதா அப்படின்னு பார்க்கணும். 10 லட்சம் ரூபாய் கோடி கடன் வச்சிருக்காங்கிறது உண்மை. அதை திருமாவளவனே குறிப்பிட்டது போல திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே மறுக்கல. 10 லட்சம் கோடி கடன் வந்து அந்த நிபந்தனைக்குள்ள இருக்குன்னு தான் சொல்றேன். அந்த நிபந்தனை என்னது? தளர்த்தப்பட்ட நிபந்தனை. கோவிட் பீரியட்ல தான் 26% வரைக்கும் இருக்கலாம்னு சொன்ன பிறகு 24% இருக்கு. ஜிஎஸ்டிபி சொல்லக்கூடிய மாநில உள்நாட்டு உற்பத்தியுடைய 26% வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி சொல்லும் போது 24% இருக்கு. அப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தளர்த்தப்பட்ட கணக்கு தான். அப்படி ஆக்சுவலா பார்த்துருந்தீங்க பழைய கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4-5% எக்ஸஸா போயிருந்து நிற்கும். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குவது தப்பு இல்லை, அதை வச்சு என்ன பண்ணீங்கன்னு திருமாவளவன் அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ கடந்த 5 ஆண்டுகள்ல கன்ஸ்ட்ரக்டிவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்க எத்தனை லட்சம் கோடி செலவழிச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். சார், முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களை நியமித்துள்ளது திமுகவின் தலைமை. துணைத் தலைவராக KN அவர்களையும் கொறடாவாக ஏவாவேலு அவர்களையும் நியமித்துள்ளது. இப்போ விஜய் வெர்சஸ் உதயநிதி சட்டமன்றம் எப்படி இருக்கும்? விஜய் வெர்சஸ் உதயநிதியில சட்டமன்றத்தில் பெரிய தனி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது வந்து சினிமா கிடையாது. இவர் ஒரு நட்சத்திரம், அவர் ஒரு நட்சத்திரம், 2 பேரும் சேர்ந்து வராங்க. விஜயுடைய ஒரு படத்துல வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு வில்லனா, அது படம் பேர் மாஸ்டரா, அதுல வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ, திரு உதயநிதியும் ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு, திரு விஜய் வந்து ஹீரோ. அப்போ வந்து அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி சினிமா காட்சிகள் கிடையாது. திரு உதயநிதி அவர்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர போறாரு, திரு விஜய் அவர்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர போறாரு. எதிர்கட்சி தலைவருக்கும் ஆள் இருக்கு சொல்றதுக்கு, முதலமைச்சருக்கும் ஆள் இருக்கு சொல்றதுக்கு. அதனால அப்படிதான் வந்து நிக்க போறாங்க. இப்ப இது வந்து அடுத்த தலைமுறை வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அங்கேயே நேரு இருக்கிறாருங்கிற பாக்குறோம், அங்கேயே ஏவேவல் இருக்கிறாருங்கிற பாக்குறோம், இந்த பக்கம் திரு செங்கோட்டையன் இருக்கிறாரு. சோ வந்து அதுக்கு முந்தைய தலைமுறை இருக்குதான் செய்யுது, அதுல வந்து மறுத்தருக்கு இல்லை. 2வது முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, பலமுறை நான் குறிப்பிட்டது போல திமுக இவ்வளவு நல்லது செய்து அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்படி இருந்து வலுவான கூட்டணி அமைத்து அப்புறம் ஏன் தோத்தாங்கன்னு பார்க்கணும். அப்ப அதுக்கு 10 காரணம் வந்து 10 காரணத்துல ஒரு காரணம் இந்த மாதிரியான வாரிசு அரசியல். அடுத்து நாங்க வந்து எங்களுடைய குடும்பத்துல வருவாங்கன்னு சொல்லி சொல்லும்போது தலைமையில் அது சரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் நிலைமை இருக்குன்னு சொல்லும்போது அங்கதான் பல பேருக்கு வந்து ஒரு தொய்வு வந்து ஏற்படுது. மன ரீதியாக கட்சியினருக்கான பிரச்சனை. இதை வந்து திரு பொன்முடி அவர்களுடைய பேட்டியில நான் கேட்டிருந்தேன் ரொம்ப முன்னாடியே, நான் வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் முன்னாடியே. இது என்னன்னா, மற்ற அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ தாவேகாவுக்கோ இதுல ஒரு நிலைப்பாடு கிடையாது. திமுகவினருக்கே நம்ம வந்து அப்ப இதுதான் சாஸ்வதம் போல, தலைவர் குடும்பத்துல 3வது ஜெனரேஷன் வந்துருச்சு, அதே மாதிரி மாவட்டத்தோட குடும்பத்துல வந்துடும், முன்னாள் மந்திரிகள் குடும்பத்தில் வந்துடும், அப்ப அவர்கள் அங்கங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கவலை தொய்வும். நாம உழைச்சு நாம முன்னேற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நினைக்கிறேன். அதுதான் இதுல கிடைக்கக்கூடிய செய்தியா பாக்குறோம். திரு உதயநிதி அவர்கள் இருக்கிறார், அவர் ஆக்டிவான பொலிட்டிஷியன், வந்து தன்னை தகவமைச்சுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். ஆனா அவரை விட அக்ரெசிவா செயல்படக்கூடியவர்கள் அந்த கட்சியிலே இருக்காங்க. அப்ப துணை முதலமைச்சர் அவரை கொண்டு வந்தாங்க, ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சி இல்லாத போது எதிர்கட்சி தலைவராக கொண்டு வராங்க. அப்ப கேபினெட் ரேங்க் அவர் தான் முடிவு வரும்போது கூட இருக்கக்கூடியவர்கள் திரு நேரு அவர்களுக்கே நல்ல வலுவான துறை கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருந்துச்சு, திரு ஐபிரிசாமிக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி மூத்த தலைவர்லாம் வருத்தத்தில் இருந்தாங்க. நம்ம கிடைக்கலங்கிற ஒருத்தர் இருக்கும்போது அடுத்து இப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேதனை இருக்கும். அது கட்சிக்காரர்களை தான் டிசப்பாயின்ட் பண்ணுமே தவிர வேற மற்றவர்கள் இதில் கருத்து சொல்றதுக்கு அது ஒண்ணுமே கிடையாது. சார்,
அப்புறம் பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் திமுக ஒரு அக்ரெசிவான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டதுன்னு பார்க்குறோம். இப்போது விஜய் முதல்வராக இருக்கிறார், திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறது, ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் இல்லை. இப்போ அதே அக்ரெஷனோட திமுக செயல்பட முடியுமா? நம்ம எப்பயுமே சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க, விஜய் எப்படி ஆட்சி நடத்துவார், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அவர் உள்பட அதர் தென் செங்கோட்டையன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. ஸோ முதல் முறையாக தான் எம்எல்ஏவே ஆறாங்க. அவங்களுக்கு தேர்தலுங்கிறதே புது அனுபவம். இந்த 5 நாள்லேயே அரசியல் கட்சிகள் கூட அவங்களுக்கு தண்ணி காட்டிட்டாங்க. மிச்சப்படி இதில் திரு செங்கோட்டையன் ஒருத்தர் தான் அனுபவம் வாய்ந்த இந்த மாதிரி ஏற்றங்கள் அப்புறம் பார்த்தவர். அவர் எப்படி ஆட்சி நடத்துவார்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போதான் அந்த சிஸ்டம்ங்கிற ஒரு வார்த்தை வருது. நம்ம தலைமைச் செயலர் வந்து கீழே வரைக்குமான வந்து செக்ஷன் ஆஃபீஸர்ல இருந்து கீழே விஓ வரைக்குமான ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து அது ஒரு பெரிய புரோட்டோகால் பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப தெளிவாக உருவாக்கி ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் ஒன்று வச்சிருக்காங்க. என்னென்ன எப்போ செய்யணும், எஸ்ஓபின்னு போட்டு எந்த கிரைசிஸ்ல என்ன செய்யணும், நல்லா இருக்கும்போது என்ன செய்யணும், எப்போ வந்து அவசர நிதி எடுக்கணும், எப்போ வந்து ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் நிதி எடுக்கணும், எப்போ வந்து பட்ஜெட்டை மீறி செலவழிக்க முடியும், எல்லாத்துக்குமே கிளியரான ப்ரொசீஜர் இருக்கு. முன்ன பின்ன மாற்றி பண்ணிக்கலாம், பட் வந்து அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு சிஸ்டம் புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் காலரா போன்ற தொற்று நோய்கள் வந்தா என்ன செய்யணும் எழுதியிருக்கு. மாநிலம் முழுக்க மாதிரி பெரிய பிரச்சனை வந்தா என்ன செய்யணும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அதற்கு பிறகு அப்டேட்டட் என்ன இருக்கும் அது முன்ன பண்ணாம அந்த மாதிரி வந்து அதனால வந்து திரு விஜய் அவர்கள் அரசு நடத்தல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்காது. அதேதான் திமுகக்குன்னு ஒரு ஜீன் இருக்கு. நீங்க வந்து திமுகக்கு உள்ள ஒரு டிஎன் இருக்கு, ரத்தம் இருக்கு. அது வந்து எதிர்ப்புலயே எழுந்த ஒரு கட்சி. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகம் எதிர்க்கப்பட்ட கட்சி திமுக தான், அதிகம் எதிர்கட்சியாக இருந்தது திமுக தான். அதனால அவங்களுக்கு நான் பலமுறை பார்த்திருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கோம், திமுக போன்ற ஆகச்சிறந்த எதிர்கட்சி நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க தான் கண்ணில் விரவிட்டு ஆட்டுவாங்க. அவருடைய குறிப்பாக வழக்கறிஞர் அணி, திரு ஸ்டாலின் இருந்த வரைக்கும் இளைஞர் அணி, இது எல்லாமே பயங்கர அக்ரெசிவ் வச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண உடைய மாட்டாங்க. அப்போ வந்து கேஸ் மேல கேஸ் போட்டு ஜெயலலிதா அவர்கள் நீங்க பாத்தீங்க 13 கேஸ், அதுல ஒண்ணுல கடைசியில கன்விக்ஷன் வரைக்குமே போய் நின்றுச்சுங்கிற பாக்குறோம். அந்த மாதிரி வந்து விடவே மாட்டாங்க. அது மாதிரி இளைஞர் அணி போட்டு மாறி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு பயங்கரமா பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அவங்க பார்ட்டி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். திரு உதயநிதி எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வேறையா இருக்கலாமே தவிர ஆஸ் அ பார்ட்டி டிஎம்கே வந்து சாதாரண விட்டு போகாது. அது வந்து ரொம்ப அக்ரெசிவா தான் இருக்கும். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது, கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எப்படி செயல்பட்டதோ அதே போல தான் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதும் டிஎம்கே அக்ரெசிவா. அது அந்த பார்ட்டியோட ஜீன். தனிநபர்கள் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது.